ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டிஸ்க்ளைமர். தயவுசெய்து உங்களோட மோட்டார் பைக் ஆர் கார் கீயையோ இல்லை ப்ராப்பர்ட்டி கீயையோ ஆன்லைனில் ஆர் பப்ளிக்கில் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் யார் வேணாலும் அந்த கீயோட ஃபோட்டோ மட்டும் யூஸ் பண்ணி டூப்ளிகேட் கீ க்ரியேட் பண்ணலாம். ஏன் 3D பிரிண்ட் கூட பண்ணலாம். நான் இங்கே ஷேர் பண்ண போகிறது என் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் யூஸ் பண்ண சொல்யூஷன் உங்களுக்கும் யூஸ் ஆகுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஸோ உங்கள் கீயை ப்ரைவேட்டாகவும் சேஃபாகவும் வச்சுக்கோங்க. நான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டோட பைக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பைக் டெயில் பாக்ஸில் ஹெல்மெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணும்போது கீ பாதியாக பிரேக் ஆகி லாக்குள்ளே மாட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட் டே நான் பைக்கை என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணோம். அந்த டெயில் பாக்ஸில் இருந்த பாதி கீயை ரிமூவ் பண்ணி கீயை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு 24 hours தான் டைம் இருக்குது. இங்கே எனக்கு 2 சேலஞ்ச் இருக்குது. ஃபர்ஸ்ட், அந்த டெயில் பாக்ஸில் இருக்க பாதி கீயை ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், கீயை டூப்ளிகேட் பண்ணணும். கீயை ரிமூவ் பண்ண பல டூல் யூஸ் பண்ணியும் கீயை ரிமூவ் பண்ண முடியலை. ஃபைனலாக ஒரு ஐடியா, a safety pin and glue. Five minutes later. ஒரு வழியா கீயை ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீயை வெளியில் எடுத்ததும் எனக்கு தோணுது 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட்டு, லாக்ஸ்மித்கிட்ட போய் டூப்ளிகேட் கீ பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன், நம்மளே கீயை 3D மாடல் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணுறது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ரியல் கீயை 3D மாடல் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது அதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட் சேஃபர் சைடுக்கு ஃபர்ஸ்ட் லாக்ஸ்மித்கிட்ட போய் டூப்ளிகேட் கீ போட்டுட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் இருந்தால் 3D மாடல் அண்ட் 3D பிரிண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஸோ நியர்பையில் இருக்க லாக்ஸ்மித் ஷாப்புக்கு போனேன். அங்கே இந்த பர்டிகுலர் கீக்கு பிளாங்க் கீ அவைலபிளாக இல்லை. ஸோ கீயை டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஷாப் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் 4 ஷாப்பில் போய் விசாரித்தோம், அந்த கீயை டூப்ளிகேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை, கீயை 3D மாடல் அண்ட் 3D பிரிண்ட் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். ரியல் கீயை 3D மாடல் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிது. ஆக்சுவலாக 2015லேயே ரியல் கீயை 3D மாடல் பண்ணி 3D பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. மாடலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்ப்ளீட் கீயை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். சைஸ் ரெஃபரன்ஸ்க்காக கீ பக்கத்தில் ஒரு ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கீயோட திக்னஸ் மட்டும்தான் தேவை. கீ திக்னஸ் 2 mm அண்ட் க்ரூவ்ஸ் இருக்க இடத்துல திக்னஸ் 1 mm. சிம்பிள். ஃபியூஷன் 360 ஓப்பன் பண்ணி நம்ம ரெஃபரன்ஸ் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸுக்கு XY பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த இமேஜில் உள்ள கீயை ட்ரேஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம இம்போர்ட் பண்ண ரெஃபரன்ஸ் இமேஜை ரியல் வேர்ல்ட் டைமென்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம். அதாவது ஃபோட்டோவில் உள்ள கீயை ஆக்சுவல் கீ சைஸ்க்கு மேட்ச் பண்ணோம். அதுக்காக தான் நம்ம ஃபோட்டோவில் ஸ்கேலை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். கேன்வாஸில் ரைட் கிளிக் பண்ணி கேலிப்ரேட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண ஃபோட்டோவில் 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு 20 mm தெரியும். ஸோ 20 mm கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோ ரியல் வேர்ல்ட் டைமென்ஷனுக்கு மேட்ச் ஆயிருக்கு. நம்ம கீயோட ஹாஃப் சைடை மட்டும்தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அண்ட் அதர் ஹாஃபை மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். கிரியேட் ஸ்கெட்ச் சூஸ் பண்ணி XY பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சின்ஸ் நம்ம கீயோட ஹாஃப் சைடை மட்டும் ஸ்கெட்ச் பண்ண போகிறதுனால கீயோட மிட் பாயிண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ரெஃபரன்ஸ் லைனால் லைன் டைப்பை கன்ஸ்ட்ரக்ஷனாக சூஸ் பண்ணிக்கிறேன்.
லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைனில் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை தெரியும், அதுதான் மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து கீயோட பாட்டம் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் அண்ட் வெர்டிக்கலாக ஒரு லைன். நெக்ஸ்ட் கீயோட எட்ஜஸ், அதாவது ஷோல்டர்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு நான் ஃபிட் பாயிண்ட்ஸ் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஹாஃப் ஆஃப் த கீயை கம்ப்ளீட்டாக ஸ்கெட்ச் பண்ணியாச்சு. ஸோ ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். நான் 1 மில்லிமீட்டர் தான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஈவன் தோ கீயோட திக்னஸ் 2 மில்லிமீட்டர் இருந்தாலும் நான் ஒரு ஹாஃபை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மாடல் பண்ணிவிட்டு அதர் ஹாஃபை மிரர் பண்ண போகிறேன். ஸோ 1 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிட்டேன். லெஃப்ட் சைடுக்கு நான் சொன்ன மாதிரி மிரர் பண்ண போகிறேன். கேன்வாஸை ஹைட் பண்ணிடலாம். கிரியேட்டில் போய் மிரர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பாடிஸை செலக்ட் பண்ணிட்டு மிரர் பிளேனுக்கு வந்து நான் கீயோட சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கீயோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ரெடி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் சேலஞ்சிங்கான விஷயம் வந்து கீஸில் க்ரூவ்ஸ் இருக்கும், அதை டிசைன் பண்ண போகிறது தான். கேன்வாஸை எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ சென்டரில் ஒரு க்ரூவ் அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு க்ரூவ். கீ சர்ஃபேஸில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துட்றேன். 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஸ்கெட்ச் பண்ணிடுறேன். சிமிலர்லி 1 more ரெக்டாங்கிள் அண்ட் ஃபைனலாக ஃபிட் பாயிண்ட்ஸ் லைன் யூஸ் பண்ணி இந்த கர்வை டிசைன் பண்ணிடலாம். அண்ட் லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன். ஸோ நம்ம க்ரூவை ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனை மட்டும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸ்கெட்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ராக்சிமேட்லி -0.95 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மேக் ஷுர் ஆப்ரேஷன் கட்டில் இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா அந்த ஸ்கெட்ச் ஹைட் ஆயிரும். ஸோ நம்ம மறுபடியும் ஸ்கெட்சில் போய் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி இந்த பொசிஷனையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்க போகிறேன். சேம் -0.95. இப்போ ஸ்கெட்சை டிசேபிள் பண்ணிவிட்டு கேன்வாஸை டிசேபிள் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே டாப் பொசிஷனில் மட்டும் ஸ்லோப் எனேபிள் பண்ணோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஃபில்லட் ஆப்ஷன். ஸ்கெட்சை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஃபில்லட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். கார்னர் எட்ஜை செலக்ட் பண்ணி ஃபில்லட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். டாப் வியூவில் போய் இந்த லைனை மேட்ச் ஆகிற வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஸ்கெட்சை டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோப் கிடச்சிருக்கும். சேம் பிரின்சிபல் நான் அதர் சைடுக்கும் அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். -0.95 ஃபில்லட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் எட்ஜை செலக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். சிமிலர்லி அந்த லைன் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் சைடு ஒரு ஸ்லோப் ரொம்ப நீட்டாக வந்திருக்கும். டாப் லெஃப்ட் போர்ஷன் ஹரிசாண்டலாகவும் ஸ்லோப்பாக இருக்கும் அண்ட் வெர்டிக்கலாகவும் ஸ்லோப்பாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு நம்ம ரிவால்வ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரொஃபைலுக்கு இந்த சைடை சூஸ் பண்ணி ஆக்சிஸ்க்கு இந்த பார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 90 டிகிரி அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு டிகிரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு 90 டிகிரி தான் தேவை. 90 டிகிரியில் வச்சு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ சேம் பிரின்சிபலை நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள குரூப்பும் அப்ளை பண்ண போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கெட்ச், 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ லைனை சூஸ் பண்ணி ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பார்ட்டை சூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூட் -0.95. இந்த டாப் போர்ஷனுக்கு நம்ம ஸ்லோப் எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்லட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். எட்ஜை சூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் கேன்வாஸையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒன் சைட் ஆஃப் த கீ கம்ப்ளீட்லி ரெடி.
ஆக்சுவலாக நம்ம கீ ரெண்டு சைடும் ஓப்பன் பண்ண முடியும். அதாவது டாப்பில் இருக்க அதே டிசைனில் தான் பாட்டமில் இருக்கணும். ஸோ நம்ம இதை மிரர் பண்ணி ஃப்ளிப் பண்ணணும். மூவ் அண்ட் காப்பி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பாடிஸ்க்கு கீயோட சென்டர் போர்ஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அனதர் திங், நான் இதை காப்பி பண்ண போகிறேன், ஜஸ்ட் மூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ காப்பியை எனேபிள் பண்ணிக்கிறேன். இதை 180 டிகிரி எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ண போகிறேன். அண்ட் 2 மில்லிமீட்டர் பாட்டமில் மூவ் பண்ண போகிறேன். நம்மளோட கீ கம்ப்ளீட்டாக மாடல் பண்ணியாச்சு. மாடலிங்கை கம்ப்ளீட் பண்ண ஆல்மோஸ்ட் மிட்நைட் 2:30 ஆயிடுச்சு. கீயை பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண என்னால் மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ கீயோட ஹெட் இல்லாமலே கீயை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாடலோட STL ஃபைலை க்யூராவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீக்கு டீட்டெயிலிங் ரொம்ப முக்கியம். ஸோ ரெசல்யூஷனை சூப்பர் குவாலிட்டியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ இன்ஃபில் டென்சிட்டியை 100% செலக்ட் பண்ணிக்கிறேன். கீயை இன்சர்ட் பண்ண முடியுது, பட் ரொட்டேட் பண்ண முடியலை. இங்கே நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சீனில் அது என்ன மிஸ்டேக்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3D பிரிண்டட் கீயை ரியல் கீயோட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலை. அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, கீ ஹெட் இருந்தால் தான் ப்ராப்பர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கீயை ரொட்டேட் பண்ண முடியும். நம்ம ஃபிசிக்ஸில் டார்க்குன்னு ஒன்று படிச்சிருப்போம், அதாவது ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ். அதுதான் இங்கே மிஸ்ஸிங். லேட்டர் கீக்கு ஹெட் ஆட் பண்ண டிசைனை அப்டேட் பண்ணிட்டேன். கீயோட டாப் சர்ஃபேஸில் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். லேட்டர் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீயோட திக்னஸ்க்கு மேட்ச் பண்ணாப்புல எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மேக் ஷுவர் ஜாயின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கணும். கீக்கு ஹெட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக 24 ஹவர்ஸில் புரோக்கன் கீயை டெயில் பாக்ஸில் இருந்து ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட் கீயை டூப்ளிகேட்டும் பண்ணியாச்சு. இந்த ஜர்னி தான் நான் ஒரு ரியல் கீயை 3D மாடல் அண்ட் 3D பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு. ஃபைனலாக கீக்கு கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்கை சேஃபாக ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கங்க. அண்ட் ஃபைனலி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.